கோதுமையில் ரோல் செய்கிறதுக்கு இனிமேல் நீங்கள் சப்பாத்தியெல்லாம் செய்ய வேண்டாம். ஈஸியாக செய்கிற மாதிரி நல்லா மொறு மொறுன்னு டேஸ்டியாக வீட் தவா பன்னீர் ரோலோட ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பன்னீரை மசாலா தடவி மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அதே போல் கோதுமை மாவையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பன்னீரை நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. க்யூப்ஸாக கட் பண்ணி மசாலா தடவி வச்சிங்கன்னா தான் மசாலாஸ் நல்லா உள்ள வரைக்கும் போகும். இப்போ பன்னீருக்குண்டான மசாலா செய்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு தயிர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, சில்லி பவுடர் 1 ஸ்பூன், கரம் மசாலா அரை ஸ்பூன், காஷ்மீரி மிளகாய் பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, கொஞ்சமாக லெமன் போட்டுக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்யூப்ஸாக கட் பண்ணியிருந்த பன்னீர் இதில் ஆட் பண்ணிவிட்டு மசாலா நல்லா கோட் ஆகிற மாதிரி பெரட்டிக்கோங்க. மினிமம் ஒரு 1 ஹவராவது மேரினேட் ஆக விடுங்க. அப்போ தான் மசாலாஸ் நல்லா உள்ளே கோட் ஆகி டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ ரோல் செய்கிறதுக்கு 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க, 2 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கோங்க, அரை ஸ்பூன் அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொடுக்குற கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் வாட்டர் ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த பேட்டரையும் ஒரு 20 மினிட்ஸ்க்கு வச்சுடுங்க. அதுக்குள்ளே நம்ம பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் பன்னீரை ஷாலோ ஃப்ரை பண்ணாலும் ஓகே தான், டீப் ஃப்ரை பண்ணாலும் ஓகே தான். இந்த பன்னீர் 65 அப்படியே கூட கிட்ஸுக்கு கொடுக்கலாம். அவங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பன்னீரில் ப்ரோட்டீன்ஸும் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஆயில் கம்மியாக போட்டு கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். அடிக்கடி கூட பன்னீர் செஞ்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி. இப்போ பாருங்கள், நம்ம பன்னீர் ஃபுல்லாக ஃப்ரை ஆகிடுச்சு, எடுத்து வச்சுக்கலாம். 30 மினிட்ஸில் பேட்டரும் செட் ஆகிடுச்சு. இப்போ இதை கிறிஸ்பியான தின்னான தோசையாக ஊற்றி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபில்லிங் செய்கிறதுக்கு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு தவாவில் சூடானதுமே நீளமாக கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 வெங்காயம் பெருசாக எடுத்திருக்கேன். ஸோ அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நல்லா எவ்வளோ தின்னாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ தின்னாக கட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். இது கூடவே நான் ஒரு பெரிய கேரட்டை நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஸ்லைஸாக. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் ஸ்லைஸாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு கேப்சிகம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக சால்ட் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு சோயா சாஸ், 1 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப்பும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீரெல்லாம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சு இந்த ஃபில்லிங்ஸும் இந்த பன்னீரும் சேர்ந்ததுன்னா அடடா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த ரோல் எடுத்துக்கோங்க. ரோல் உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணும்னா கொஞ்சம் நேரம் தவாவில் வச்சிட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். இல்லை நான் லஞ்ச் பாக்ஸ்க்கு வச்சு கொடுக்குற ஸ்நாக்ஸ் மாதிரின்னு சொன்னிங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த ஃபில்லிங்ஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே, இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆயிலில் ஃப்ரை பண்ணாமல் கூட நீங்கள் டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் சாப்பிடாமல் அவாய்ட் பண்ணுற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்டுப்பாங்க. ஏன்னா டேஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்சி போயிடும். இப்போ ஃப்ரை பண்ணி நல்லா சாப் பண்ணி வச்சுருந்த பன்னீர் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே டொமேட்டோ கெச்சப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கெச்சப் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மைனஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மைனஸ் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே நான் டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்கேன். நீங்கள் பார்ச்மெண்ட் பேப்பர் கூட வச்சு ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வீட் பன்னீர் தவா ரோல் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.